ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது சரவண பவன் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், 1 1/2 தக்காளி, அதுக்கடுத்தது 8 பல் பூண்டு, அரை விரல் அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக தயிர், 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 கேஷ்யூ, 2 ஸ்பூன் அளவு கசகசா. அடுத்தது சோம்பு பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், வெஜிடபிள்ஸ், அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி. பால் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, இதில் சோம்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் நல்லா ஹீட் ஆகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிட்டு நல்லா பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா சுருள வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா அதை ஃபுல்லாக வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா சுருள வதங்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 4 வதக்கு வதக்குங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். வதக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. கொஞ்சமாக தயிர் இப்போ ஆட் பண்ணிக்கிங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுத்து பால் 1/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான சரவண பவன் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.